வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், முன்னாடிலாம் இந்தியா ஒரு மிசைல் சோதனை நடத்தினாங்கன்னா சீனா தான் அந்த மிசைல் சோதனை குறித்து கவலைப்படுவாங்க. சீன ஊடகங்கள் இந்தியாவின் மிசைல் சோதனை குறித்து கட்டுரைகளை எழுதி தள்ளுவாங்க. இந்த சூழ்நிலையில தற்போது இந்தியா ஒரு மிசைலை சோதிக்க இருக்காங்க. இந்த மிசைல் சோதனை குறித்து உலகின் வல்லரசு நாடான அமெரிக்காவே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியாவின் எந்த மிசைல் அமெரிக்காவையே பயமுறுத்துது? எதற்காக உலகின் வல்லரசு நாடுகளே இந்தியாவின் இந்த மிசைலை கண்டு அஞ்சு நடுங்குறாங்க? இந்தியா சோதிக்க உள்ள மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இது ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ கொடுக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்து, சீனா தன்னுடைய கடற்படையில மிகப்பெரிய அளவுல போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவும் தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை எதிர்த்து போரிடணும்னா இந்தியாவுக்கு ஒரு வலிமையான சீ டினையல் கேப்பபிலிட்டி தேவை. அந்த வகையில இந்தியா தன்னுடைய சீ டினையல் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு ஒரு மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா டெவலப் செய்யக்கூடிய மிசைலோட செயல்திறன் என்ன? அந்த மிசைலை பயன்படுத்தி எப்படி சீன போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்தியானால தாக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா அக்னி 5 மிசைலை சோதிக்கும் பொழுது சீனா ஐநா சபையிலே இந்தியாவுக்கு எதிராக பேசினாங்க. சீன ஊடகங்கள் இந்தியாவின் அக்னி 5 மிசைல் டெவலப்மெண்ட் குறித்து பல கட்டுரைகளை இந்தியாவுக்கு எதிராக எழுதி தள்ளுனாங்க. முன்பெல்லாம் இந்தியாவுடைய மிசைல் டெவலப்மெண்ட் சீனாவை மனதில் வைத்து மட்டுமே உருவாக்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா தற்போது இந்தியா ஒரு வல்லரசு நாடு அப்படிங்கிற நிலைக்கு உயரணும்னா தன்னுடைய அணு ஆயுத தாக்கும் திறனை விரிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதற்காக இந்தியா அக்னி 6 அப்படிங்கிற ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அக்னி 6 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் டெவலப்மெண்ட்டை இந்தியா ரொம்ப ரகசியமா வச்சிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில ஃபெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல இந்தியா அக்னி 6 அப்படிங்கிற ஒரு அதிநவீன இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை டெவலப் செய்து வருவதா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் அக்னி 6 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் டெவலப்மெண்ட் அனைத்து முடிக்கப்பட்டு விட்டதாகவும், அக்னி 6 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலோட டெவலப்மெண்ட் அனைத்து முடிக்கப்பட்டு விட்டதாகவும், இந்திய அரசாங்கத்தின் ஒப்புதலுக்காக அக்னி 6 மிசைல இன்னும் சோதிக்காம இருப்பதா ஃபெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய இந்த அக்னி 6 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் டெவலப்மெண்ட் குறித்து மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா தற்போது பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு காரணம், அக்னி 6 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்னால 10 முதல் 12,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அக்னி 6 மிசைல மட்டும் இந்தியா வெற்றிகரமா தங்கள் படையில் இணைச்சிட்டாங்கன்னா இந்த மிசைலை பயன்படுத்தி உலகில் உள்ள எந்த பகுதியின் மீதும் இந்தியாவால அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற கேப்பபிலிட்டி தற்போது அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இருக்குது. அந்த கேப்பபிலிட்டி இந்தியாவுக்கு கிடைக்கும் பொழுது இந்தியாவும் வல்லரசு நாடுகளுடன் போட்டி போட ஆரம்பிக்கும். இதன் காரணமாக தான் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் இந்தியாவின் அக்னி 6 மிசைல் டெவலப்மெண்ட் குறித்து பயப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அக்னி 6 மிசைல்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அக்னி 6 மிசைல்னால 10 முதல் 12 நியூக்ளியர் இல்லனா தெர்மோ நியூக்ளியர் வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். அதாவது அக்னி 6 மிசைல்ல அக்னி 5 மிசைல் போன்றே MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது, அதாவது MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு தூரத்துல இருக்கக்கூடிய 10 முதல் 12 டார்கெட்டுகள் மீது ஒரே மிசைலை பயன்படுத்தி
தாக்குதல் நடத்த முடியும். இப்படி ஒரே மிசைலை பயன்படுத்தி 10 முதல் 12 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால இந்தியாவின் அணு ஆயுத தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியாது. அடுத்து அக்னி 6 மிசைல்ல MARV அப்படிங்கிற இன்னொரு தொழில்நுட்பமும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பம் எதற்காக அப்படின்னா எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால தாக்கப்படாமல் இருப்பதற்கு, மிசைல திசையை மாற்றி பறக்க வைப்பதற்கு இந்த MARV அப்படிங்கிற தொழில்நுட்பம் அக்னி 6 மிசைல்ல இணைக்கப்பட்டிருக்கு. MIRV மற்றும் MARV தொழில்நுட்பங்கள் அக்னி 6 மிசைல்ல இருக்கிறதுனால இந்த மிசைல இந்தியா லான்ச் செஞ்சிட்டாங்கன்னா குறித்த இலக்கின் மீது கண்டிப்பா மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம எப்படி விமானத்துல எதிரி மிசைல் தாக்குதல்ல இருந்து தப்பிப்பதற்காக டீகாய் சிஸ்டம் இருக்குமோ அதே போன்ற டீகாய் சிஸ்டமும் இந்த மிசைல்ல இருக்குது. இதனால எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அக்னி 6 மிசைல தடுக்கவே முடியாது. அக்னி 6 மிசைல் 70,000 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு மிசைல். இந்த மிசைல்னால 3 டன் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இப்படி 3 டன் எடை கொண்ட அணு ஆயுதங்களை எடுத்து சென்று இந்த மிசைல்னால தாக்குதல் நடத்த முடிகிறதுனால எதிரிகளுக்கு இந்த மிசைலை பயன்படுத்தி பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். 1-2 அக்னி 6 மிசைலை ஏவுனாலே எதிரிகளோட மிகப்பெரிய நகரங்களையே தரைமட்டமாக்க முடியும். அக்னி 6 மிசைல் பிரத்யேகமா ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படிங்கிற அமைப்பின் கீழ் இருக்க போகுது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அமைப்பை பயன்படுத்தி தான் இந்தியா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவாங்க. அக்னி 6 மிசைல் 4 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட்டை பயன்படுத்தி இயங்குது. இந்த மிசைலை உருவாக்குவதற்கு அதிகமான காம்போசிட் மெட்டீரியல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால அக்னி 6 மிசைலோட எடை குறைவாதான் இருக்கும். அக்னி 6 மிசைலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா இந்த மிசைல்ல FOBS அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்திய ராணுவம் நினைச்சா தங்களுக்கான மிலிட்டரி சேட்டலைட்டுகளை லான்ச் செய்து கொள்ள முடியும். இந்த கேப்பபிலிட்டி அக்னி 6 மிசைலுக்கு இன்னொரு டைமென்ஷனை கொடுத்திருக்கு. அதாவது ஒரு யுத்த நேரத்துல எதிரிகள் நமது சேட்டலைட்டுகளை தாக்கி அழிச்சிட்டாங்கன்னா அக்னி 6 மிசைலை பயன்படுத்தி இந்தியாவால சேட்டலைட்டுகளை லான்ச் செய்து கொள்ள முடியும். பரத் கர்னாட், கிருஷ்ணா சிம்ஹா, பிரம்மச்சலனி போன்ற முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவுக்கு அக்னி 6 மிசைல் போன்ற இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் தேவை அப்படின்னு பல வருடங்களா சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது அவர்களோட அறிவுறுத்தல் இந்திய அரசாங்கத்தால நிறைவேற்றப்படுது. இதன் காரணமாக தான் உலகின் வல்லரசு நாடுகள் இந்தியாவின் அக்னி 6 மிசைல் டெவலப்மெண்ட் குறித்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அக்னி 6 மிசைல்னால 10,000 முதல் 12,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது வெஸ்ட்ல அமெரிக்காவின் அலாஸ்கா வரைக்கும், ஈஸ்ட்ல ஆஸ்திரேலியா வரைக்கும், சவுத்ல அண்டார்டிகா வரைக்கும், நார்த்ல ரஷ்யா வரைக்கும் இந்தியாவால அணு ஆயுத தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த கேப்பபிலிட்டி தான் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. DRDO நிறுவனத்திடம் இதற்கு முன்னாடி அக்னி 6 மிசைல் டெவலப்மெண்ட் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஆனா DRDO அக்னி 6 அப்படின்னு எந்த ஒரு மிசைல் புரோகிராமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஃபெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா DRDO அக்னி 6 மிசைலை ஏற்கனவே டெவலப் செஞ்சுட்டாங்க. இந்திய அரசாங்கத்தின் ஒப்புதலுக்காக காத்திருக்காங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் அக்னி 6 மிசைலோட சோதனை இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அக்னி மிசைல இந்தியா சோதித்தாலும் மிகவும் அதிக எடை கொண்ட வார்ஹெட்டை வச்சு மிசைல் சோதனையை நடத்துவாங்க. அப்படி அதிக எடை கொண்ட வார்ஹெட்டை வச்சு மிசைல் சோதனை நடத்தும் பொழுது மிசைலோட ரேஞ்ச 9,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவை ஏமாற்றுவதற்கு இந்தியா செய்யக்கூடிய தந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் இந்தியாவின் நட்பு நாடுகளா இருக்காங்க. அந்த நாடுகள் இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்குதல் எல்கைக்குள் வருவதை விரும்ப மாட்டாங்க. அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு இந்தியா வேணுமென்றே அக்னி 6 மிசைலோட ரேஞ்ச குறைத்து தான் சொல்லுவாங்க அப்படின்னு அமெரிக்கன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்து கடந்த 10 வருடங்களா சீனா தன்னுடைய கடற்படைய மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதிக அளவுல விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தங்கள் படையில் இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு போட்டியா இந்தியாவும் தன்னுடைய கடற்படைய மிகப்பெரிய அளவுல
விரிவுபடுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் இந்தியா தன்னுடைய கடற்படைய விரிவுபடுத்தினாலும் சீனாவின் அளவிற்கு இந்தியாவால விரிவுபடுத்த முடியாது. ஏன்னா இந்தியா தன்னுடைய கடற்படை விரிவாக்கத்தை சீனா தொடங்கிய பல வருடங்களுக்கு பிறகுதான் தொடங்கி இருக்காங்க. அதனால சீன கடற்படை மிக பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் பொழுது சீனாவை சமாளிக்கணும்னா இந்திய கடற்படை வலிமையா இருந்தா மட்டும் காணாது. இந்தியாவுக்கு சீ டினையல் கேப்பபிலிட்டி ரொம்பவும் அவசியம். அந்த சீ டினையல் கேப்பபிலிட்டிய தற்போது இந்தியா அதிகப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சீ டினையல் அப்படிங்கிறது இந்திய கடல் எல்லைக்குள் எதிரி கப்பல்களை நுழைய விடாமல் தடுப்பதுதான் சீ டினையல் கேப்பபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதற்காக இந்தியா அமெரிக்காவிடமிருந்து ரோமியோ ஹெலிகாப்டர்களை வாங்கி கடற்படையில இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் மிசைல் பேட்டரிஸ கடல் எல்லைகள்ல நிலைநிறுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியா நிர்பை அப்படிங்கிற ஒரு க்ரூஸ் மிசைல டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்கள் பிரத்யேகமா எதிரிகளோட போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தாக்குவதற்காகவே இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. தற்போது நிர்பை க்ரூஸ் மிசைலோட ஒரு புகைப்படம் வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது நிர்பை க்ரூஸ் மிசைல் மிகவும் குறைவான உயரத்துல பறந்து செல்வது போன்று அந்த புகைப்படம் இருக்குது. இப்படி குறைவான உயரத்துல பறந்து செல்லக்கூடிய கேப்பபிலிட்டிய சீ ஸ்கிம்மிங் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீ ஸ்கிம்மிங் கேப்பபிலிட்டி உள்ள மிசைல்களை எதிரிகளின் போர்க்கப்பல்கள்ல இருக்கக்கூடிய ரடார்கள் மற்றும் சென்சார்கள்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கடல் மட்டத்தில இருந்து 5 முதல் 8 மீட்டர் உயரத்துல பறக்கும் பொழுது எர்த்தோட கர்வேச்சர் காரணமா போர்க்கப்பல்கள்ல இருக்கக்கூடிய ரடார்கள்னால சீ ஸ்கிம்மிங் செய்து வரக்கூடிய மிசைல்களை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடித்தாலும் அந்த மிசைல்கள் கப்பலுக்கு அருகில் சென்ற பிறகுதான் கண்டுபிடிக்க முடியும். போர்க்கப்பல்கள்ல இருக்கக்கூடிய ரடார்கள் மற்றும் சென்சார்கள் மேல இருந்து வரக்கூடிய மிசைல்களை கண்டுபிடிப்பதற்கு மட்டுமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்தியாவுடைய நிர்பை க்ரூஸ் மிசைல் சீ ஸ்கிம்மிங் செய்ய முடியறதுனால சீன போர்க்கப்பல்கள் இந்திய கடல் எல்லைக்குள் ஊடுருவ முயன்றாங்கன்னா இந்த மிசைல்களை பயன்படுத்தி இந்தியாவால அந்த கப்பல்களை தாக்கி மூழ்கடிக்க முடியும். இந்த விஷயம் இந்தியாவுடைய சீ டினையல் கேப்பபிலிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நிர்பை க்ரூஸ் மிசைலை பயன்படுத்தி டெஸ்ட்ராயர்ஸ், ஃப்ரிகேட்ஸ், கோர்வெட்ஸ், ஏர்கிராஃப்ட் கேரியர் போன்ற பல்வேறு விதமான போர்க்கப்பல்களை இந்தியாவால தாக்க முடியும். நிர்பை க்ரூஸ் மிசைலோட டெவலப்மெண்ட் அனைத்து முடிக்கப்பட்டு விட்டது. அதனால இன்னும் கூடிய விரைவில் இந்திய ராணுவம் அந்த மிசைலோட யூசர் ட்ரையலை நடத்த இருக்காங்க. இந்த யூசர் ட்ரையல் மட்டும் முடிக்கப்பட்டால் நிர்பை க்ரூஸ் மிசைல்கள் இந்தியாவுடைய முப்படைகள்ல இணைக்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்தியா புதிதாக உருவாக்கும் ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிற படையணியில நிர்பை க்ரூஸ் மிசைல்கள் மிகப்பெரிய அளவுல இணைக்கப்பட உள்ளது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நிர்பை க்ரூஸ் மிசைல்கள் தயாரிக்கப்பட்டு இந்தியாவின் ராக்கெட் போர்ஸ் படையணியில இணைக்க இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நிர்பை க்ரூஸ் மிசைல்னால 1000 முதல் 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள போர்க்கப்பல்களை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால மாக் 0.9 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். கன்வென்ஷனல் வார்ஹெட்களை பயன்படுத்தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற துல்லியமான தாக்குதல்களை இந்தியாவால நடத்த முடியும். அதே வேளையில எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்களையும் இந்த மிசைல பயன்படுத்த முடியும். இது போன்ற பல அட்வான்டேஜஸ் நிர்பை க்ரூஸ் மிசைல்ல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.